சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எனது முன்னோர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் காவலுக்கு வந்தவர்கள். ஊர் மரியாதை செய்து நாங்கள் எடுத்து கொடுக்கும் பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்கு சாத்தப்படும். அந்த வகையில் ஆண்டாள் கோவிலின் புனிதம் காக்கப்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம் என நம்மை சந்தித்த போது ஆவணங்களை பரப்பிய சுந்தரபாண்டி ஆதாரங்களின் அடிப்படையில் சில விவகாரங்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என தொடர்ந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஸ்தானிகம் ரெங்கராஜன் என்ற ரமேஷ் அர்ச்சகர்கள் மற்றும் பரிசாரகர்கள் மத்தியில் மிரட்டலான பேர் வழியாக இருந்து வருகிறார். ரெங்கராஜனுக்கு 3 மனைவிகள் மட்டுமல்ல 4 தொடர்புகளும் இருப்பதாக அவரை நன்கு அறிந்த அந்த கோவிலின் அர்ச்சகர்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வரைக்கும் அவருடைய அட்டூழியங்களை பட்டியலிட்டு புகார் அனுப்பினார்கள். அவரது 2வது மனைவி முத்துலட்சுமி இதே ஆண்டாள் கோவில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நாளொன்றுக்கு ரூபாய் 250 பெறும் தினக்கூலி பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். முத்துலட்சுமியின் முதல் கணவர் ரெங்கராஜனால் விரட்டப்பட்டவர். ஸ்தானிகம் ரெங்கராஜனின் சேவை பணியானது அர்ச்சகர்களுக்கு உதவியாக இருப்பது, பக்தர்களுக்கு குங்குமம், தீர்த்தம், துளசி பிரசாதம் வழங்குவது, பூஜைக்கு தூபக்கால் தீபத்தட்டு தயார் செய்து கொடுத்து கைங்கரியம் செய்வது, சாமி திருமஞ்சனம் மற்றும் பூஜைக்கு தேவையான தண்ணீர் கொண்டு வருவது போன்றவை மட்டும்தான். ஆனால் ஆண்டாள் கோவிலில் கருவறை வரையிலும் சகலமுமாக கோலோச்சு வருகிறார். அதிகாரிகள் பலரும் இவருடைய பிடியில் இருக்கிறார்கள். உபயதாரர்களான பெரும் செல்வந்தர்களை வளைத்து போட்டிருக்கிறார். கோவிலுக்கு உள்ளே முறைகேடுகள், வெளியே வசூல் வேட்டை என பல வழிகளில் தன் பெயரிலும் முத்துலட்சுமி பெயரிலும் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். தமிழ்நாடு ஆன்மீக வளர்ச்சி பேரவை ட்ரஸ்ட் என்ற லேபிளை தனது மோசடி காரியங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அதிமுக ஆட்சி நடந்தபோது ஆண்டாள் கோவிலில் கொடிமரங்கள் காணாமல் போனதாகவும் லாரி மூலம் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் மதுரையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் புகாரானது. குடமுழுக்கு முன் கொடிமரங்கள் கொள்ளை போனதாக சர்ச்சை எழுந்தது. எடுபிடி என்று அர்ச்சகர்களால் விமர்சிக்கப்படும் ரெங்கராஜனின் பெயர் அப்போது கொடிமரம் கும்பாபிஷேக விழா கல்வெட்டில் காரியார்த்தம் செய்த ஸ்தலத்தார் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அறநிலையத்துறை அதிகாரிகள் மத்தியில் ரெங்கராஜனுக்கு அன்றைக்கு இருந்த அதே செல்வாக்கு இன்று வரையிலும் தொடர்வது கொடுமையானது. அப்போது கொடிமரம் மாற்றியமைப்பதற்கு ரெங்கராஜனுக்கு அதிகாரம் தந்தது யார்? கோவில் நிர்வாகம் ஏன் எடுத்து செய்யவில்லை? பழைய கொடிமரத்துக்கு கீழே பதிக்கப்பட்ட பாண்டியர் காலத்து பஞ்சலோக தகடுகள் எங்கே? வைரம், வைடூரியம், தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டனவா என பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2006க்கு மேல் மளமளவென கோடிக்கணக்கான சொத்துக்களை குவிக்க ரெங்கராஜனுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? ரூபாய் 250 தினக்கூலி பெறும் ரெங்கராஜனின் 2வது மனைவியின் பெயரில் இத்தனை சொத்துக்களை எப்படி வாங்க முடிந்தது? வருமான வரித்துறைக்கு புகார் மனு அனுப்பினேன், ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சுந்தரபாண்டி நம்மிடம் சலித்து கொண்டார். பொதுமக்கள் சார்பில் ஆண்டாள் கோவில் அர்ச்சகர்களுக்காக பரிந்து அனுப்பப்பட்ட புகார் மனுவில் இங்கே 10 அர்ச்சகர்களும் 10 பரிசாரகர்களும் பணியாற்றுகிறார்கள். இவர்களில் பரிசாரகரான ரெங்கராஜன் என்ற ரமேஷ் ஐயங்கார் மட்டும் வேறு மாதிரியானவர். அறநிலையத்துறை ஆணையரால் கூட இவர் அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. உலகம் முழுவதும் உள்ள ஆண்டாளின் பக்தர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் குவித்து வருகிறார். கோவில் செயல் அலுவலரும் கூட இவரிடமிருந்து ஆதாயம் அடைகிறார். ரமேஷ் மற்றும் அவருடைய மகன்கள் இருவரால் பட்டர்கள், அர்ச்சகர்கள், அரையர்கள், வேதபிரான் பட்டர் மற்றும் பரிசாரகர்கள் கடுமையாக மிரட்டப்படுகின்றனர். ஆண்டாள் கோவிலுக்குள் ரவுடிசம் தலைவிரித்தாடுகிறது என இந்த கோவில் சம்பந்தப்பட்ட பல விவகாரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் கட்டணச்சீட்டுகள் விற்பனை செய்யும் முத்துலட்சுமியை தொடர்பு கொண்டு இத்தனை கோடி சொத்துகள் எப்படி வந்தன என கேட்டோம். நமது லைனுக்கு வந்தார் ரெங்கராஜன் என்ற ரமேஷ். முத்துலட்சுமி என் மனைவிதான். எங்களுக்கு கோவில் பணி மட்டுமல்ல, லாட்ஜ் வச்சிருக்கோம், 2 பில்டிங் வச்சிருக்கோம், புரோகிதம் பண்றோம், புளியோதரை சக்கரை பொங்கல்னு சமையல் பண்ணி கொடுக்கிறோம்.
இங்கே நிறைய பேர் என்னை பிளான் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. கோவிலுக்கு வர்றவங்க ஏதாவது திருப்பணி பண்ண சொல்கிறாங்க, அதான் பண்ணுறோம். கோவிலில் இருக்கிற ஐயங்கார் பூராமே என்னோட சொந்த பந்தங்க. தக்கார் முன்னிலையில் தான் எல்லாமே நடக்குது. செயல் அலுவலர் இருக்காங்க, இணை ஆணையர் இருக்காங்க, ஆணையர் உத்தரவுப்படி தான் நடக்குது என்றார் வேகமாக. ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் சக்கரை அம்மாளிடம் பேசினோம். ரெங்கராஜன் எத்தனை மனைவி வச்சிருந்தா எனக்கென்ன, அது அவரோட பர்சனல், அதுக்குள்ள எதுக்கு தலையிடணும்? கோவில் அர்ச்சகர்கள் எல்லாருமே லாட்ஜஸ் வச்சிருக்காங்க. முத்துப்பட்டர் பையன் கூட லாட்ஜ் வச்சிருக்காரு. எல்லா அர்ச்சகர்களும் சொத்து சேர்த்திருக்காங்க. ரெங்கராஜனுக்கு குறுகிய கால வளர்ச்சின்னு நினைக்கிறேன், அதனால தான் ஆளாளுக்கு மிரட்டுறாங்க. மற்ற அர்ச்சகர்கள் மிரட்டுறவங்களுக்கு பணம் கொடுத்து பழக்கிட்டாங்க. ரெங்கராஜன் போல்டா நின்று பணம் கொடுத்திருக்க மாட்டாரு, அதனால அவர் மேல மட்டும் பெட்டிஷன் வருது. இங்க யாரு சம்பாதிக்காம இருக்கா? ரெங்கராஜன் மீதான கம்ப்ளைண்ட் லெட்டரை வச்சு 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சோம். எங்க பேரை சொல்லி யாரோ எழுதியிருக்காங்கன்னு அர்ச்சகர்கள் சொல்லிட்டாங்க. நிறைய சொத்து சேர்த்தாருன்னு ரெங்கராஜன் மேல ஒரு வழக்கு இருக்கு. அவர் ஸ்டே வாங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஆவணம் வேணும், ஆதாரம் வேணும். சும்மா மானாங்கனியா சொன்னாங்கன்னா அஃபீஷியல் லெவல்ல எதுவும் பண்ண முடியாது என்றார். ரெங்கராஜன் சம்பந்தப்பட்ட சொத்து ஆவணங்களை திரட்டி பணம் கேட்டு மிரட்டினீர்களா என்று சுந்தரபாண்டியிடம் கேட்டோம். அடிப்படையில் நான் ஒரு சமூக ஆர்வலர். இந்த பகுதியில் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் நீரோடை புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியது குறித்து புகார் அளித்தேன். வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தேன். நான் தொடர்ந்து போராடினேன். 5 வருடங்களுக்கு பிறகு வருவாய்த்துறை நீரோடை ஆக்கிரமிப்பை உறுதி செய்தது. கிருஷ்ணன் கோவில் காவல் நிலையம் அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மீது வழக்கு பதிவு செய்தது. அனைத்து துறையிலும் தொடர்புள்ளவர் ரெங்கராஜன் அவரை மிரட்டியதாக புகார் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவானது. அது அடிப்படை ஆதாரமில்லாத பொய் புகார் என்பதால் சட்டத்தின் துணையுடன் போராடி வருகிறேன் என்றார் சுந்தரபாண்டி. தொடர்ந்து பலரும் ரெங்கராஜனை பிளாக்மெயில் செய்து வருகிறார்கள் என்றால் உறுத்தலாக அல்லவா இருக்கிறது? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.